அப்போசிஷன் பார்ட்டி வந்து நம்மளை எதுவும் பண்ண முடியலன்னா நம்மளோட கிளாமரஸ் ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, சாங்லவும் சரி, சீனில் ஏதாவது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருக்கிறது இல்லை சாங்கில் கொஞ்சம் எக்ஸ்போசிங் இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சு நம்மளை வந்து ட்ரோல் பண்ணுறது, நம்மளை ஹியூமிலேட் பண்ணுறது இது பண்ணுவாங்க. ஜென்ஸை பண்ண மாட்டாங்க, லேடிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் வந்து செல்ஃப் மேடாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து டாக்கட்டிவாக இருக்கக்கூடாது, அவங்க பேசுகிற பேச்சு ஜனங்க நம்பும்போது இவங்களுக்கு அடிபடும் இல்லையா, அதனால அதுலேருந்து ஜனங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்ல இருந்து சினிமா பண்ணுறது வந்து தப்பாக நான் எப்போவும் நினைக்கல. ஸோ சினிமா பண்ணுறது வந்து ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நினச்சேன் நான். ஏன்னா நம்ம கூட பிறக்கலன்னா கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபேன்ஸ், நம்மளை நேசிக்கிறவங்க. ஸோ நமக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ ஸ்டேட்டஸ், இது எல்லாமே ஜனங்களால் தான் வந்தது. எப்படி இந்த படம் நடித்ததுனால தான். அதனால நான் எப்போவுமே சினிமாவை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த சினிமானால தான் இன்னைக்கு நான் ஒரு ஆளாக இருக்குது. எங்கூட படித்தவங்க, எங்கூட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸில் நான் பிறந்த டைமில் பிறந்தவங்க எல்லாம் எங்கேயோ கீழே இருக்காங்க, நான் எங்கோ மேலே இருக்குன்னா இந்த சினிமானால தான். ஸோ அது சினிமா ஆக்டராக இருக்கிறது நான் எப்போ ரிக்ரெட் பண்ணலாம். நான் வந்து அது பெருமையாக தான் நினைக்கிறேன்.